வணக்கம். கொட்டுமலையில் சேறு சகதிக்குள் நடந்து சென்று துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் செய்த செயல். மிரண்டு போன அதிகாரிகள். அப்படி துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் என்ன செய்தார் என்பது பற்றிய முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை வலுப்பெற்று வருவதால் பல மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. அதன்படி இதன் தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒன்றான சென்னையின் துறைப்பாக்கம், பள்ளிக்கரணை, காரப்பாக்கம், ஒக்கியம், மடுவு போன்ற பகுதிகளில் வெள்ள நீர் தேக்கம் ஏற்படாமல் தடுக்க பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதற்கிடையே நேற்றைய தினம் தமிழ்நாடு முழுவதும் தீபாவளி பண்டிகை மிகவும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. இருப்பினும் சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்களில் நேற்றைய தினமும் தொடர் கனமழை பெய்து வந்தது. இதனால் வீட்டை விட்டே வெளியேற முடியாமல் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டது. இப்படிப்பட்ட நிலையில்தான் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் செய்த செயல் அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. அதாவது நேற்றைய தினம் தீபாவளி அன்று கொட்டுமழையும் பொருட்படுத்தாமல் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் சென்னையின் பல்வேறு பகுதிகளுக்கும் நேரில் சென்று வெள்ள தடுப்பு பணிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அந்த வகையில் மழைநீர் வெளியேற்ற திட்டங்கள் எவ்வாறு செயல்படுகின்றன, எந்த இடங்களில் தடை ஏற்பட்டுள்ளது, வடிகால் வசதி போதுமானது என்ற விவரங்களை அதிகாரிகளிடம் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் கேட்டறிந்தார். குறிப்பாக துறைப்பாக்கம், கண்ணகி நகர் மற்றும் காரப்பாக்கம் சுற்றுவட்டாரங்களில் மழைநீர் தேங்கும் இடங்களில் மணல் தடைகள் மற்றும் கழிவுகள் அகற்றப்படுகின்றன என்பதை துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். மேலும் திடீரென கனமழை பெய்தால் தாழ்வான பகுதிகளில் நீர் தேங்காமல் இருக்க வடிகால் பணிகளை முன்கூட்டியே முடிக்குமாறு அதிகாரிகளுக்கு உதயநிதி அவர்கள் அறிவுறுத்தினார். முக்கியமாக தொடர் மழையின் காரணமாக துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் ஆய்வு மேற்கொண்ட பல்வேறு இடங்களில் வழுக்கும் நிலையில் சேறு சகதியுடன் காணப்பட்டது. இருப்பினும் அது எதையும் பொருட்படுத்தாமல் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் அந்த சேறு சகதியிலும் நடந்து சென்று ஆய்வு பணியில் ஈடுபட்டது அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. இதற்கிடையே தீபாவளியான நேற்றைய தினம் மட்டுமல்லாது தீபாவளிக்கு மறுநாளான இன்றைய தினமும் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் தொடர் ஆய்வு பணியிலும் களப்பணியிலும் ஈடுபட்டார். அந்த வகையில் இன்றைய தினம் தாழ்வான பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்களை மீட்டு தங்க வைக்கும் வகையில் பல்வேறு முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அந்த முகாம்களுக்கு சென்று தேவையான பொருட்கள் இருக்கின்றதா, பொதுமக்களுக்கு வசதியாக இருக்கின்றன என்பது குறித்து துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அது மட்டுமல்லாது இன்றைய தினமும் சென்னையின் பல்வேறு பகுதிகளுக்கு நேரில் சென்று துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் வெள்ள தடுப்பு பணிகளை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். குறிப்பாக நேற்று காலையிலிருந்து இன்று இரவு வரையிலும் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் சற்றும் ஓய்வில்லாமல் களப்பணியில் ஈடுபட்டு வருவது கவனிக்கத்தக்கது. தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் என்ற மிக உயரிய பதவியில் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் இருந்தாலும் கூட எப்பொழுதும் கர்வமும் செருக்கும் துளியும் இல்லாமல் பொதுமக்களுக்கு ஏதேனும் இடையூறு என்றால் வெறுமனே அதிகாரிகளை அனுப்பி வைத்துவிட்டு உத்தரவுகளை பிறப்பிப்பதோடு மட்டுமல்லாது களத்திற்கே நேரில் சென்று சேறு சகதி என்று எதையும் பொருட்படுத்தாமல் இறங்கி வேலைப்படுத்தி வரும் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களது இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.